என்கிட்ட ஒரு 5 minutes மாத்திரம் நான் பேச போகிறேன். தொடர்ந்து என் மனைவி பேசுவாங்க. இறுதியில் நாங்கள் 2 பேர் சேர்ந்து we gonna pray for you, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த தெய்வம் நம்ம மத்தியில் இடைப்பட்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆமாம், உள்ள வரும்போது I felt the presence of God. ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார், அதிகமாக நேசிக்கிறார். ஆமென். இந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்குது? ஹல்லேலூயா. ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் எல்லாரையும் ஆண்டவர் நம்புறதில்லை. ஹல்லேலூயா. God loves every creation but not believe everyone. உங்களை தான் நம்பி இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படலை, ஆனால் உங்களை நம்பி உள்ளே உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தெருவில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படலை, ஆனால் நம்மை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம சொந்தக்காரர்கள் அநேகர் குடும்பமாக இன்னும் ரட்சிக்கப்படலை, ஆனால் நம் குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஸோ பிகாஸ் டு பர்பஸ் பிஹைண்ட் இட், அதற்கு பின்பதாக ஒரு மிகப்பெரிய நோக்கம் உண்டு. ஆமென். ஒரு எழுப்புதல் வரப்போகிறது என்று எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதில் எப்போ வரப்போகுது, அது எப்படி இருக்கும்லாம் யாருக்குமே இன்னும் தெரியாது. ஆனால் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். ரிவைவல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா உங்களுக்குள்ளேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆமென். உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. உள்ளே ஆண்டவர் இருக்கிறாருன்னா, உள்ள ஒரு தீ பற்றி எரிக்கிறதுனா, இக்னைட் ஆகிட்டு இருக்குன்னா, அது உள்ள சட்டிலாக இருக்காது, உண்மையாக அமைதியாக இருக்காது. ஒரு 2 வயசு குழந்தைய ஒரு இடத்துல சும்மா உட்கார வச்சு பாருங்களேன், முடியுமா? முடியாது. ஒரு வீடை என்ன பண்ணும், தலைகீழ மாறிடும். நீங்கள் அழகாக அடுக்கி வச்சுருப்பீங்க, குழந்தைய உள்ளே விட்டுட்டு ஒரு 1/2 hour அப்புறம் போய் பாருங்கள், எதுவுமே அப்படி இருக்காது. காரணம் அங்கே என்ன இருந்தது? ஒரு ஜீவன் இருக்குது. ஹல்லேலூயா. உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா எல்லாவற்றையும் ஒரு குழந்தை எப்படி மெஸ் பண்ணுதோ அது மாதிரி அவர் ஒழுங்குபடுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்திற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னா, ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் உள்ளே இருக்கிறாருன்னா எல்லாவற்றையும் அவர் கிளென்ஸ் பண்ணி கழுவி சுத்திகரிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். நம்ம எல்லாருக்கும் மிகவும் நன்றாய் தெரிந்த ஒரு அருமையான வசனம், தயவாக எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு அழகான வசனம் உண்டு. யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்ப்போம். யோசுவா 24:15. ஜாஷுவா சாப்டர் 24:15. வாசிங்க சிஸ்டர். கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? இல்லை. இதில் ரொம்ப அழகாக அந்த வசனம் முடியும் போது இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. we have to worship God. நீங்களும் நானும் ஆண்டவரை சேவிக்க மாத்திரமே இந்த பூமியில் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை பாடி வருவார்கள் மட்டும்தான் இருக்கா, சொல்லியும் வரணும். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு வல்லமை இல்லை, அவருடைய மகத்துவங்களை யூ ஹாவ் டு ப்ரொக்ளைம் எவ்ரிபடி, எல்லாருக்கும் சொல்லணும். ஆமென். உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். சும்மா நீங்கள் பக்கத்தில் திரும்பி பாருங்களேன், உங்களை அருகில் அமர்ந்திருக்கிறவர்கள் பாருங்கள். உங்களை அறியாமல் என்ன வருது? என்ன வருது? ஒரு சந்தோஷம் வருதா? ஒரு ஸ்மைல் வரும். ஆனால் நம்ம தான் நம்மளை ரொம்ப அப்படி இறுக்கமாக அடக்கிக்கிட்டு பிரைஸ் வச்சோம், பிரைஸ் வருது அப்படின்னு இருக்கிறோம். நேச்சுரலாகவே ஆண்டவர் உள்ள நல்ல கிரிகளை வைத்திருக்கிறார். ஆமென். ஒருத்தர் பார்த்தா சிரிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பாக நடந்து கொள்ள வேண்டும். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா குடும்பத்திலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கி விட்டு அவனுக்கு நண்பனை உருவாக்கவில்லை. என்ன உருவாக்குகிறார்? ஏற்ற அதான் ரொம்ப முக்கியம், ஏற்ற துணை, ரைட் பார்ட்னர். ஹல்லேலூயா. நான் என் பார்ட்னருக்காக எப்போ இருந்து ஜெபிச்சேன்னு சொன்னால் நீங்கள்லாம் கீழே உருண்டு பரண்டு சிரிப்பீங்க. ஃப்ரம் மை 8th standard, 8th படிக்கும்போது நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும். ஹல்லேலூயா. அப்படின்னா கல்யாணம் பண்ணணும்லாம் ஜெபிக்கல, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை எனக்கு வேணும். ஆமென். ஏன்னா நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும், ஃபேமிலி மீட்டிங்ஸ்லாம் நடக்கும். நான் அந்த குட்டி, இவனுக்கு எத்தனை வயசாகுது உனக்கு? அவனுக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். சச் அனாயிண்டட் பிளேயர் ஹீஸ். ஹல்லேலூயா. ஆமாம், மிகப்பெரிய ஊழியனாக வருவார் அவர் ஒரு நாள். நான் இதே வயசில் இதே மாதிரி ஃபாதர் பெர்க்மேன்ஸ்க்கு கீபோர்டு தூக்கிட்டு போய் வாசிப்பேன். ஆமென். ஸோ என்னை பார்க்குற மாதிரியே இருக்குது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா? வாட்ஸ் யுவர் நேம்? ஜோசப். குட். ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்குறிக்கிறார். உங்கள் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்கள். யூ ஹாவ் டு என்கரேஜ் யுவர் சில்ட்ரன். ஆமென்.
உங்கள் பிள்ளை தூங்கும்போது தலையில் கை வச்சு என்ன பண்ணுங்க, இவன் ஒரு ஊழியக்காரன், இவன் ஒரு ஊழியக்காரி அப்படின்னு. அவங்க என்ன வேணாலும் படிக்கட்டும், பெரிய பொசிஷனுக்கு வரட்டும். என் மனைவி அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க, என்னென்னா உங்கள் பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காரணமே பைபிள் படிக்கிறதுக்கு தான். என்ன கற்றுக்கிறதுக்கு? இதை படிக்கணும்னா அதை படிக்கணும். அதனால் ஓகே, நாம் குடும்பமாய் கட்டப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி பிசாசோட மெயின் நோக்கமே என்னென்னா குடும்பங்களை சீர்குலைக்கிறது, உடைக்கிறது தான் வேலை. இதில் வந்து எந்த வெசல் வீக்காக இருக்கோ, இதில் ஆண் பெண்ணுலாம் கிடையாது. யார் ஸ்பிரிச்சுவலாக வீக்காக இருக்கிறார்களோ, ஆவிக்குரிய சூழ்நிலையில் யார் மந்தமாக இருக்கிறார்களோ அவருக்குள்ளே வெள்ள பண்ணிடுவான், உள்ளே வந்து பூந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். கடைசி நாட்களில் நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக குடும்ப தலைவர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவன் எல்லா இடங்கள்லையும் கூட்டம் யார் தான் அதிகமாக இருப்பா? யார் அதிகமாக இருப்பா? பெண்கள் கூட்டம் தான் எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்கும். ஆமாம், அதனால் பரலோகத்திலையாவது விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம கிளம்பி அங்கே வந்துடணும். அங்கேயும் வந்து இதே முகங்களை மட்டும் பார்த்தா நல்லா இருக்காது. ஆமாம், எல்லாரும் கணவன் மனைவி பிள்ளைகளை அப்படி குடும்பமாக சேர்ந்து நிற்கணும். இந்த நியூ இயர்லாம் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு போய் எத்தனை பேருக்கு கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது? குடும்பம் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஸோ ஹாப்பி அபவுட் யூ. ஒருவேளை இன்னும் உங்கள் குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படலை, ஆண்டவரை முழுசாக ஏற்றுக்கலைன்னா நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வருஷம் முடிக்கிறதுக்குள்ளே அவர்களை சந்திப்பாராக. ஆமாம். ஆமாம், ஒருவேளை நீங்கள் சிங்கிளாக வந்திருக்கீங்கன்னா, சிங்கிளானா அன்மேரிடை நான் சொல்ல வரல, திருமணமாகிட்டு இன்னும் உங்கள் வாழ்க்கை துணை வந்து ஆண்டவரோடு ஒத்துழைக்கலை அப்படின்னா இந்த வருஷம் முடிக்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் குடும்பமாக கர்த்தரை சேவிப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நான் நிறைய இடத்துல அந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். ஒரு நல்ல சகோதரி அநேக ஆண்டுகளாய் தன்னுடைய கணவருக்காக, அவர் வந்து பயங்கர குடித்து விட்டு மாய்மாலமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன், அவர் தூங்கும் போதெல்லாம் பயங்கரமாக அடிப்பாராம். தூங்கும் போதெல்லாம் இவங்க அவர் தலையில் மெதுவாக கை வச்சு ஜெபிக்கிறது வழக்கம். பல ஆண்டுகள் ஜெபித்தார்கள். கர்த்தர் ஒரு நாள் அவரை சந்தித்தார். ஆமென். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஊழியராக இருக்கிறாரு. தமிழ்நாட்டில், ஆந்திராவிலலாம் அவருக்கு திருச்சபைகள் உண்டு. நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு வர்றார். ஹல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்கிறது. அவரை மாற்றினது எது அப்படின்னா என்னது? அந்த தாயாரோட ஜெபம். இன்றைக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன ஆயிரும்னா, நம்ம அம்மா மாதிரி நீ இல்லைன்னா வேற ஆளே கிடைக்க மாட்டாங்களா எனக்கு அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லனாலும் தாய்மார் தகப்பன்மாரால் சும்மா இருக்க முடியாது. விட்டுட்டு வந்துடல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். யூ ஹாவ் டு ப்ரே. ஆமென். ஜெபிச்சு காத்துருங்க, கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி சந்திக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. அதனால் இந்த நாட்களில் உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த தெய்வன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். ஃபாதர் ரொம்ப அழகாக பாடியிருக்கிறார். நானும் என் வீட்டார் உம்மையே. எத்தனை பேருக்கு தெரியாது இந்த பாட்டு? உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். சேர்ந்து பாடலாமா? நானும் என் வீட்டார் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் தொடர்ந்து நம்ம மத்தியில் இடைப்படுவாராக.